Hello SSC students. So நம்ம வந்து பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஆக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு ஆக்ட்ஸ் பார்த்தோம். ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, அப்புறம் வந்து 1793 ஆக்ட் பார்த்தோம். 1813 ஆக்ட் பார்க்கும்போது நம்ம செஷன் முடிஞ்சது. ஸோ வில் ஸ்டார்ட் வித் த நியூ செஷன். 1813 ஆக்ட். ஓகே, ஸோ முதல்ல சொன்ன மாதிரி வந்து 1830 ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெப்போலியன் வந்து பிரெஞ்சு எம்பரர் நெப்போலியன் வந்து யூரோப்பியன் கான்டினென்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தப்போ இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ கான்டினென்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெப்போலியனோட கான்டினென்டல் சிஸ்டம் படி நெப்போலியன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்டையர் யூரோப் வந்து கான்குயர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட ஆலைஸ் யாருமே வந்து பிரிட்டன் கூட ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, பிரிட்டன் ஐசோலேட் பண்ணுறது அதுதான் கான்டினென்டல் சிஸ்டம். ஸோ பிரிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் கான்டினென்ட் தனியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த கான்டினென்ட்குள்ளே தான் ட்ரேட் பண்ணணும், பிரிட்டன் கூட ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் கான்டினென்டல் சிஸ்டம். ஓகே, ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா வந்து காலங்காலமாக மற்ற கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணிட்டு இருந்த பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ் வந்து சஃபர் ஆனாங்க. ஓகே, ஸோ அவங்களோட ட்ரேட் வித் யூரோப் வந்து சஃபர் ஆச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஈஸ்ட் இண்டீஸ், அதாவது இந்தோனேஷியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட சவுத் ஏஷியா கூட ட்ரேட் மோனோபோலி வச்சிருந்தாங்க. இந்த ட்ரேடு சைனா. ஓகே, ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா கிரவுன் கிட்ட போய் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேட் மோனோபோலியை பார் பண்ணிட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் அகைன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து கேஷ் கரன்சி இருந்ததுனால அவங்க ஹெல்ப் கேட்க போனப்போ அந்த மோனோபோலி அபாலிஷ்மெண்ட்டு ஸோ எல்லாரையும் ட்ரேடுக்கு அலோவ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னா வந்து ரெண்டு இது நடந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பவர் வந்து கம்மியாச்சு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த் அதிகமாச்சு. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸ் வேர் அலோட் டு ட்ரேட் வித் இந்தியா. பட் என்ன அப்படின்னா இட் வாஸ் அண்டர் ஸ்ட்ரிக்ட் லைசன்சிங் சிஸ்டம். ஓகே, இது வந்து அவ்வளோ ஃப்ரீ ட்ரேட் கிடையாது. இட் வாஸ் அண்டர் ஸ்ட்ரிக்ட் லைசன்சிங் சிஸ்டம். பட் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ட்ரேட் வித் சைனா அண்ட் டீ ட்ரேட் வந்து அவங்ககிட்ட மோனோபோலி இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்தியா அண்ட் சைனாவில் பார்த்தீங்கன்னா டீ ட்ரேட் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? மற்ற யாரும் பண்ண முடியாது. ஓகே, மற்ற அதர் குட்ஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல்ஸ், காட்டன்ஸ் ஆர் ஆர்டிஃபேக்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் கம்பெனிஸ் ரூல் வந்து அனதர் 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா 1793 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுலேருந்து 20 இயர்ஸ் 1813. ஸோ நடுவில் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பார்த்தோம்னா இந்த 1773 ஆக்டோட ரெக்டிஃபிகேஷன் ஆக்ட். ஓகே, 1773, 93, 1813 பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 இயர்ஸ் கேப்ல வரும். ஓகே, ஸோ ஒவ்வொரு இதுலையும் 20 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ கம்பெனியோட ரூல் வந்து அனதர் 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ட்ரேட் மோனோபோலி நம்ம முதலையே பார்த்தோம். ஸோ ட்ரேட் மோனோபோலி டோட்டலாக எண்ட் பண்ணிட்டாங்க. பட் எக்ஸப்ட் டிஎன்ஓபிஎம். ஓகே, டிஎன்ஓபிஎம்ல மட்டும் ட்ரேட் மோனோபோலி இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. டிவிடெண்ட் வந்து 10.5% ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகே, டிவிடெண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னால் ஆக்டில் 10% ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி 0.5% இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ முன்னால் பார்த்தோம் டிவிடெண்ட் வாஸ் ஃபிக்ஸ்ட் 10%. இந்த ஆக்டில் 1793 ஆக்டில் 1813 ஆக்டில் இட் வாஸ் 10.5%. ஓகே, அதே மாதிரி வந்து கோர்ட்ஸுக்கு வந்து மோர் பவர்ஸ் கொடுத்தாங்க. யாரை ட்ரை பண்ணுறாங்கன்னா யூரோப்பியன் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன்ஸை ட்ரை பண்ணுறது அவங்களுக்கு பவர் இருந்துச்சு. பட் யூரோப்பியன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் சப்ஜெக்ட்ஸை ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லிமிடெட் பவர்ஸ். ஓகே, ஸோ அந்த லிமிடெட் பவர்ஸ் இருந்ததுனால அவங்களால வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த ஆக்ட் படி வந்து they were given more powers over the British subjects. அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம்னா பெர்மிஷன் ஃபார் மிஷனரிஸ். ஓகே, இந்தியாவுக்கு மிஷனரிஸ் வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஓகே, ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிஷப் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கு வந்து ஒரு பிஷப் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா கல்கட்டா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆக்டில் வந்து இந்த ஒரு பிஷப்பை வந்து 3 பிஷப்பை மாற்றுவாங்க. ஓகே, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் கிராண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். ஓகே, ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸை இந்தியன் லிட்ரேச்சரையும் இந்தியன்ஸ் கிட்ட சயின்ஸையும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்து ஃபினான்ஷியல் கிராண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சொல்லிச்சு. அதுக்கு வந்து எவ்ரி இயர் 1 lakh அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ எவ்ரி இயர் வந்து இந்தியன் எஜுகேஷனுக்காக 1 lakh அலாட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து 1 lakh வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். ஓகே, ஸோ 1813 1 lakh வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். ஸோ இந்த 1 lakh அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப எஃபெக்டிவ் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஆங்கிலிசிஸ்ட் வர்சஸ் ஓரியன்டலிஸ்ட், ஆங்கிலிசிஸ்ட் வர்சஸ் ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓரியன்டலிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல எஜுகேஷன் வந்து இந்தியன் எஜுகேஷனாக தான் இருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ், லோக்கல் லிட்ரேச்சர் அந்த மாதிரி. ஆங்கிலிசிஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆங்கிலிஸ் அப்படின்னா இங்கிலீஷ். ஓகேங்களா? அவங்க வந்து எஜுகேஷன் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கணும்.
ஸோ யூரோப்பியன் டைப் ஆஃப் எஜுகேஷன் தான் இருக்கணும். ஸோ இந்த டிபேட்னால ரொம்ப எடுத்துட்டு போய் 1833 வரைக்கும் பெரிய கான்கிரீட்டா வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணல. பட் ஸ்டில் 1,00,000 ரூபாய் வந்து எஜுகேஷனுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃப்டர் லாங் டைம். ஸோ ஹிஸ்ட்ரியில் எப்போ அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் வந்து எஜுகேஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்க எடுக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஸோ 1813 ஆக்டில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 1 lakh ஃபார் எஜுகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் 1833 ஆக்ட். ஓகே, 1833 ஆக்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா வந்து லீகலைஸ்ட் பிரிட்டிஷ் காலனைசேஷன். ஓகே, ஸோ இதில் என்ன இது அப்படின்னா வந்து இது வரைக்கும் கம்பெனி வந்து போத் கமர்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக இருந்துச்சு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா. ஓகே, இட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. ஸோ கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வேர் க்ளோஸ்ட். ஸோ கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அபாலிஷ் பண்ணிட்டு டோட்டலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி மட்டும்தான் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ட்ரேட் எதுவும் பண்ணக்கூடாது. ட்ரேட் பண்ணனா ட்ரேடர்ஸ் வந்து கம்பெனிலேருந்து வெளியே வந்து தான் ட்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கம்பெனிஸ் ட்ரேட் வித் சைனா வாஸ் ஆல்சோ க்ளோஸ்ட். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தோம் டீ அண்ட் ஓபிஎம் வாஸ் அலோட். பட் இப்போ வந்து அதுவும் அலோட் கிடையாது. பிகாஸ் டீ அண்ட் ஓபிஎம் ட்ரேட் அப்படின்னாவே வித் சைனா தான். ஓகே, opium was exported to China, tea was imported from China. Okay, so அதே மாதிரி it legalized the British colonization. So இந்தியா வந்து டோட்டலாக பிரிட்டிஷ் காலனி அப்படிங்க அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியன் டெரிட்டரிஸ் வந்து கம்பெனி வந்து இன் ட்ரஸ்ட் ஃபார் இஸ் மெஜஸ்டி, அதாவது க்ரௌனுக்கு பதிலாக க்ரௌனோட சார்பாக அவங்க பொசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோட இது. ஓகே, ஸோ இந்தியன் டெரிட்டரிஸ் வந்து கம்பெனியோட பொசிஷன் கிடையாது, க்ரௌன் சார்பில் கம்பெனி வந்து அதை வச்சிருக்காங்க, அதோட கேர்டேக்கர் மாதிரி. ஓகேங்களா? அந்த கேர்டேக்கர் மாதிரி தான் இதை ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டோட சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைசேஷனோட பீக். ஓகே, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் அத்தாரிட்டி இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1773 ஆக்டில். ஓகே, நம்ம 1773 ஆக்டில் பார்த்துருக்கோம். கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸ் வேர் மேட் சபார்டினேட் டு த கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒரு டேர்ம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டாக இருந்தாங்க. ஸோ பவரை வந்து சென்ட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, பவரை சென்ட்ரலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா வந்து ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல வர ஆரம்பிச்சது. ஓகே, 1773 வந்து ஃபர்ஸ்ட் அந்த கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸை வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் கீழே கொண்டு வந்தாங்க. கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றினாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே அண்ட் மெட்ராஸோட பவர்ஸை கம்மி பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 1883 ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வில் பி கால்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாம்பே அண்ட் மெட்ராஸ் கவர்னர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு என்ன, பவர் ஆஃப் லா மேக்கிங். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னாவே பவர் ஆஃப் லா மேக்கிங். ஓகே, லெஜிஸ்லேஷன் இஸ் லா மேக்கிங். So any law will be made only by the Governor General of India, who was the Governor General of Bengal. ஓகேங்களா? ஸோ பாம்பே அண்ட் மெட்ராஸில் ஸோ தே கேன் நெவர் மேக் லாஸ், அவங்க அட்மினிஸ்ட்ரேட் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ த கண்ட்ரிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் யூனிஃபைட் அண்டர் ஒன் கண்ட்ரோல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் if the question is this, which act started centralizing in India? Regulating Act of 1773. Okay, which act reached the pinnacle or reached the highest point of centralization in India? Charter Act of 1833. ஓகேங்களா? Charter Act of 1833 தான் மேக்ஸிமம், இதுக்கப்புறம் சென்ட்ரலைஸே பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இஸ் த பீக் ஆஃப் சென்ட்ரலைசேஷன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் வேர் பாட் அண்டர் கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில். ஓகே, ஸோ கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு கவுன்சில் இருந்தாங்க. ஸோ அந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் வந்து அவங்க தான் வந்து சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியாவை தே வில் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, அதில் 4 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் கவுன்சில் வந்து இட் வாஸ் டு பி கால் இந்தியன் கவுன்சில். ஓகே, த கவர்னர் ஜெனரல் கவுன்சில் வாஸ் டு பி கால் இந்தியன் கவுன்சில். ஓகே, ஸோ கவர்னர் ஜெனரல்ஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் கால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா ஸோ கவர்னர் ஜெனரலோட கவர்மெண்ட். ஓகே, ஸோ கவர்னர் ஜெனரலோட கவர்மெண்ட் வாஸ் டு பி கால்ட் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து 1833 பிரிட்டன் வந்து ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ அதனால பிரிட்டனோட காலனிஸ்லையும் ஸ்லேவரி வந்து அபாலிஷ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு இடத்துல அவங்க ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணதுனால ஸோ எல்லா இடத்துலையுமே அது அபாலிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் வில்லியம் பென்டிக். ஓகே, லார்ட் வில்லியம் பென்டிக் வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல், who was the first governor general of India அப்படின்னு கேட்டால் லார்ட் வில்லியம் பென்டிக்.
லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் வந்து லார்ட் கேனிங். அதே மாதிரி அந்த கவர்னர் ஜெனரலை தான் வந்து வைஸ்ராயா மாற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வாஸ் ஆல்சோ லார்ட் கேனிங். நெக்ஸ்ட் இந்தியன் லா கமிஷன். ஸோ இந்தியன் லா கமிஷன் வந்து 1833 கொண்டு வர்றாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, ஸோ எனி லா மேட் இஸ் டு பி கால்ட் அஸ் ஆக்ட். ஓகே, எனி லா தட் இஸ் மேட் இஸ் டு பி கால்ட் அஸ் ஆக்ட். ஓகே, ஸோ நம்ம பார்லிமெண்ட்ல கூட படிச்சிருக்கோம். ஸோ ஒரு பில் பாஸ் பண்ணா, பில் பாஸ் ஆனால் இட் வில் பிகம் an ஆக்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா, இஃப் லா இஸ் மேட் இட் வில் பி கால்ட் அஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து இந்தியன் லா கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, they established இந்தியன் லா கமிஷன். ஓகே, ஸோ இந்த லா கமிஷன் வந்து ஃபர்ஸ்ட் யார் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணா, லார்ட் மெக்காலே. ஓகே, லார்ட் மெக்காலே தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் லா கமிஷனாக வராரு. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் லா மெம்பரா இந்தியன் கவுன்சிலில் ஜாயின் பண்ணுவார். ஓகே, ஸோ இந்த லா கமிஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோடிஃபை த இந்தியன் லா. ஓகே, இந்தியன் லா வந்து நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் இதில் வந்து செதறி கிடந்துச்சு. ஸோ எல்லாமே எடுத்து வந்து கோடிஃபை பண்ணாங்க. ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக வந்து, ஸோ A to B C D அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரில் கிரிமினல் லா, சிவில் லா எல்லாத்தையும் வந்து கோடிஃபை பண்ணாங்க. ஓகே, திஸ் லா கமிஷன் வாஸ் brought in to codify the இந்தியன் லா. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஓகே, ஸோ இது முன்னால் பார்த்தோம் மெக்காலே வந்து லா கமிஷனோட மெம்பராக அப்பாயிண்ட் ஆனாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த லா மெம்பர் பிகேம் அ ஃபுல் மெம்பர் ஆஃப் த ஜெனரல் கவுன்சில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லா மெம்பர் யார் அப்படின்னா மெக்காலே. ஓகேங்களா, அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் எக்ஸ்பேண்டட் ஃப்ரம் 6 members to 12 members. ஓகே, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து they were in charge of legislation. ஸோ லெஜிஸ்லேஷனா மேக்கிங் லாஸ். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். ஓகே, ஸோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் ப்ராவின்சஸ். ஓகே, ஸோ பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்த டெரிட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஓகே, ஸோ 1848 to 56 பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெலௌசி வந்து இருப்பார். ஸோ டெலௌசி வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி மூலமாக நிறைய டெரிட்டரிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி 2 பெரிய ஏரியாஸ் பஞ்சாப், சிந்தெல்லாம் அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸில் பார்த்தீங்கன்னா சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், அவாத், ஸோ இந்த ப்ராவின்ஸ் எல்லாம் அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அவாத் ப்ராவின்ஸ் வந்து இட் வாஸ் அனெக்ஸ்ட் இன் த கான்டெக்ட் ஆஃப் மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் 1856. ஓகேங்களா, பட் ஸ்டில் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய டெரிட்டரிஸ் அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பஞ்சாப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆங்கிலோ பஞ்சாப் வார் 1848 அப்புறம் வந்து இட் வுட் ஹவ் பீன் அனெக்ஸ்ட் இன் டு த இந்தியன் டெரிட்டரி. ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுனால ஸோ லெஜிஸ்லேஷன் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால வந்து 6 to 12 members லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இந்த 6 to 12 எக்ஸ்பேண்ட் பண்ணப்போ இந்த எக்ஸ்பேண்டட் 12 members பார்த்தீங்கன்னா 4 ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ப்ராவின்சஸ் ஆஃப் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் அண்ட் நார்த் வெஸ்ட். ஓகே, நார்த் வெஸ்ட் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இடம். ஓகே, ஸோ அங்கேருந்து 4 ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ பெங்கால், பாம்பேல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி லா மேக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து எம்பிஸ் அனுப்புறோம்ல, ஸோ அந்த எம்பிஸ் மாதிரி ஸோ they were the representative of these presidencies. Okay, ஸோ அதே மாதிரி கவர்னர் ஜெனரல்ஸ் அசென்ட் வாஸ் ரெக்வயர்ட் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல்ஸ். ஓகே, ஸோ கவர்னர் ஜெனரல் வந்து எல்லா ப்ரொபோசலும் அசென்ட் பண்ணும். இப்போ பிரசிடென்ஷியல் அசென்ட் இருக்குல்ல, ஸோ வென் பிரசிடென்ட் அசென்ட்ஸ் த லா பிகம்ஸ் ஆக்ட் ஆர் த பில் பிகம்ஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி ஸோ தி கவர்னர் ஜெனரல் அசென்ட் வாஸ் ரெக்வயர்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து தே கேன் கிரியேட் அ நியூ ப்ராவின்ஸ். ஓகே, ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா புது ப்ராவின்ஸை வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியாது. த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேன் கிரியேட் அ நியூ ப்ராவின்ஸ். ஓகே, since 1833 and 1883 2 new provinces, Sindh and Punjab was added. Sindh was annexed, Punjab was annexed after the Anglo-Punjab war. அதே மாதிரி they can appoint a lieutenant governor for the provinces. ஓகே, இந்த அனெக்ஸ் பண்ண ப்ராவின்சஸ்க்கு அவங்க லெஃப்டினன்ட் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ கவர்னருக்கும் லெஃப்டினன்ட் கவர்னருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ கவர்னர் வந்து ஓரளவுக்கு அட்டானமஸ் இருக்கும். லெஃப்டினன்ட் கவர்னர் he will be directly under the control of the சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஓகேங்களா, ஸோ இன்னும் வந்து he will be subordinated. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் மாதிரி. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்னர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து he is almost லைக் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸோட இதை கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்னர் கேட்பார். பட் லெஃப்டினன்ட் கவர்னர் he will be directly reporting to the president. ஓகே, அதே மாதிரி this led to the creation of Assam, Burma and central provinces. Okay, so in the role the court of directors could create any new presidency or province. அது என்ன ஆச்சுன்னா it led to the creation of Assam, Burma and central provinces. Next, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்கால் பிரசிடென்சிக்கு செப்பரேட் கவர்னர். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் வாஸ் கால்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஓகே, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பிகேம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா.
பட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு தனித்தனியாக இருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் பெங்கால்னு தனியாக ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கீழே கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், ஸோ 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சிவில் சர்வீஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, ஸோ இந்தியன் சிவில் சர்வீஸ். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்பெனி ட்ரெயின் பண்ணுறவங்க தான் வந்து இந்தியாவில் சிவில் சர்வீசஸில் இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து த கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சிவில் சர்வன்ஸ். ஓகே, ஸோ மெக்காலே கமிட்டி வந்து ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி மெக்காலே கமிட்டி வந்து ஸோ 1858 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட் வாஸ் டு பி டன் பேஸ்ட் ஆன் மெரிட். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குன்னு சில பவர்ஸ் இருந்துச்சு. ஸோ தே வுட் ஹவ் பீன் அப்பாயிண்டிங் த சிவில் சர்வன்ஸ். ஓகே, பட் திஸ் டைம் இட் வாஸ் டு பி பேஸ்ட் ஆன் மெரிட் அண்ட் இட் வாஸ் ஓப்பன் டு ஆல். ஓகே, ஸோ இந்தியன்ஸும் இந்த சிவில் சர்வீஸ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்க. ஓப்பன் டு ஆல்னா நாட் பேஸ்ட் ஆன் எனி டிஸ்கிரிமினேஷன். இந்தியன்ஸ் வேர் ஆல்சோ எலிஜிபிள் டு appear for the civil service. ஓகே, அதே மாதிரி வந்து ஒன்லி த ஃபிட்டஸ்ட். ஓகே, ஒன்லி த ஃபிட்டஸ்ட்னா யாரெல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்களோ செலக்டட் ஃபார் த ஐசிஎஸ். ஐசிஎஸ்னா இந்தியன் சிவில் சர்வீஸ். ஓகே, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை செப்பரேட் பண்ணாங்க. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் வேறு, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் வேறு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ பார்க்கலாம் லெஜிஸ்லேச்சர் அந்த மாதிரி. ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கலாம். Okay, legislature is responsible for law making. So legislature is responsible for law making. Executives are responsible for law implementation. Okay, so in the 1853 act தான் வந்து law legislationும் எக்ஸிக்யூட்டிவும் செப்பரேட் பண்ணிச்சு. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மாடர்ன் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டுக்கான ஃபவுண்டேஷன். ஓகே, இந்த சிஸ்டம் வந்து ஆல்ரெடி பிரிட்டன்ல எக்ஸிஸ்ட் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ த 1853 ஆக்ட் லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த மாடர்ன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஓகேங்களா. இந்த சிஸ்டம் ஆல்ரெடி பிரிட்டன்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதே சிஸ்டம் தான் இந்தியாவில் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அதை வந்து 1853 சார்ட்டர் ஆக்ட்ல கொண்டு வராங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னால எல்லா ஆக்ட்லையும் பார்த்தோம்னா ஸோ கம்பெனிஸ் பீரியட் வாஸ் எக்ஸ்டெண்ட் ஃபார் 20 years 20 years 20 yearsனு. ஸோ இதுல வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகே, இந்த 1853 ஆக்ட்ல எத்தனை வருஷம்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இதுவே வந்து ஒரு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா வந்து இட் குட் பி டேக்கன் ஓவர் அட் எனி டைம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 yearsனு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஸோ 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் வந்து 1873 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்கணும். ஓகே, பட் அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி எதுவும் டைம் ஸ்பெசிஃபை பண்ணாதனால ஸோ 1857 ரிவோல்ட் நடந்தோனையுமே 1858 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணி தே ஆர் டேக்கிங் இட் ஓவர். ஓகே, ஸோ பார்த்துருக்கோம். ஸோ 1773 ஸ்டார்ட் பண்ணி 1793, 1813, 1833, 1853 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ 1833 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 years எக்ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் 1853 அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த 1853 ஆக்ட் இருக்கும்போது யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னா லார்ட் டெல்ஹவுசி. லார்ட் டெல்ஹவுசி வாஸ் த கவர்னர் ஜெனரல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட இன்ஃப்ளூயன்ஸை இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம பார்த்தும் இருக்கோம். ஸோ 20 yearsக்கு ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஸோ கம்பெனி வந்து எப்போ வேணாலும் டேக் ஓவர் பண்ணலாம். ஸோ இதுவே ஒரு இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன் லைக் எப்போ வேணாலும் வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அப்படிங்கிறது, அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 6 பேர் வந்து கிரவுன் நாமினேட்டாக இருந்தாங்க. ஓகே, அதாவது சைஸே கம்மி பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதையும் அந்த அப்பாயிண்ட் பண்ணவங்களையும் வந்து தே ஆர் நாமினேட்டட் பை த கிரவுன். ஓகே, அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லோக்கல் ரெப்ரஸன்டேஷன். ஓகே, அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த 6 to 12 மாற்றி அந்த 12 வந்து பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஓகே, ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 பேக்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆஃப்டர் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஆஃப்டர் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். It came after the war of independence. Okay, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இது சில விஷயங்களை அபாலிஷ் பண்ணிச்சு. ஓகே, ஸோ அது அபாலிஷ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் அபாலிஷ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் இட் அபாலிஷ் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல். ஓகே, ஸோ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரெக்லஸ் ஆட்டிடியூட்னால தான் வந்து ஸோ இந்தியாவில் வந்து ஒரு டிஸ்கண்டென்ட் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ ஃபர்தராக நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த டிஸ்கண்டென்ட் அதிகமாகிடும். ஸோ க்ரௌனோட ரூலுக்கு வந்து சேலஞ்ச் ஆயிடும், பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியாவுக்கு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்ட்டு
ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அபாலிஷ் பண்ணி டைரெக்டாக வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டேக் ஓவர் பண்ணாங்க த்ரூ த கிரவுண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இட் அபாலிஷ் த டுவல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த டுவல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து ஸோ கம்பெனியோட ரூல் இன் இந்தியாவில் மேலே ஒரு ஹோல்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ டைரெக்டாக அவங்க அசியூம் பண்ணதுனால த டுவல் கவர்மெண்ட் வாஸ் அபாலிஷ்ட். ஸோ டுவல் கவர்மெண்ட் யார் இருந்தாங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தாங்க. இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட்ல பார்த்துருப்போம், அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தாங்க. ஸோ டுவல் கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணதுனால இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் இட் என்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் பாலிசி. ஓகே, டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் பாலிசி யார் கொண்டு வந்திருப்பா? டல்ஹவுசி. ஓகே, டல்ஹவுசி வந்து டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் பாலிசி மூலம் நிறைய அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அனெக்சேஷன் தான் வந்து ஒரு பெரிய டிஸ்கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இஃப் கிங், ஹிந்து கிங் டைஸ் வித்தவுட் அ ஹேர், ஓகே, ஒரு அவருக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த நாட்டை வந்து பிரிட்டிஷ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய டிஸ்கண்டென்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஜான்சி எல்லாம் அந்த மாதிரி, சத்தாரா, நாக்பூர், ஜான்சி அதெல்லாம் அந்த மாதிரி போனது தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாஸில் வந்து ரொம்ப வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக சென்டிமெண்ட்ஸ் அதிகமாகி ஸோ வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்தியன் டெரிட்டரிஸ் வேர் டு பி கவர்ன் இன் த நேம் ஆஃப் குவீன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் என்னன்னா அவங்களுக்கு பதிலாக அவங்க சார்பில் கவர்ன் பண்ணிருந்தாங்க. இப்போ அவங்க பேரால, ஓகே, ஸோ டைரக்டா இன்னும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ தேவர் டு பி கவர்ன் இன் த நேம் ஆஃப் த பிரிட்டிஷ் குவீன். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு அந்த டைம்ல இருந்த கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ்க்கு எம்பரர் ஆஃப் இந்தியா, குவீன் ஆஃப் இந்தியா, எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக என்ன, ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பதில் என்ன கிரியேட் பண்ணாங்க, கவர்ன் பண்ணாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஓகே, ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் were abolished and Secretary of State for India was created. Okay, so Secretary of State for India, okay, அவருக்கு ஒரு கவுன்சில், okay, 15 members. Okay, Secretary in Council அதுக்கு பேரு. ஓகேங்களா? Secretary in Council with 15 members for what? To assist the Secretary of State. Okay, Secretary of State was created under which act? Government of India Act 1858. Okay, Council of 15 members of Secretary in Council was created for what? To assist the Secretary of State for India. Okay, what was the position of Secretary of State? He was a member of British Cabinet. Okay, he was a member of British Cabinet. Okay, so மூணு பாயிண்ட் வந்து முக்கியம். Secretary of State for India கிரியேட் பண்றாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு 15 member கவுன்சில் கிரியேட் பண்றாங்க. ஸோ தட் Secretary of State for India is a member of British Cabinet. Okay, so he will directly report about the Indian affairs to the British Parliament. ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து எந்த கொஷின் டைரக்ட் பண்ணாலும் அதை யார் வந்து ரெஸ்பான்சிபிள் டு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் அண்ட் கவர்னர்ஸ் ஆஃப் வேரியஸ் பிரசிடென்சிஸ் வேர் டு பி அப்பாயிண்டட் பை த கிரவுன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வைஸ்ராய் அண்ட் கவர்னர்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நவ் கிரவுன் அப்பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனி அப்படிங்கிறது டைரக்டாக சொல்றது தான். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகே, ஸோ வைஸ்ராய் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வைஸ்ராய் இருக்காரு, அவர் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங். லார்ட் கேனிங், ஏன்னா லார்ட் கேனிங் தான் வந்து வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஸோ கவர்னர் ஜெனரல் போஸ்ட் அபாலிஷ் பண்ணிட்டு வைஸ்ராய் போஸ்ட் கிரியேட் பண்ணி அவரே இருந்தார். ஸோ ஹி வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல், ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய். ஓகேங்களா? லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டியூரிங் த ரூல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து அந்த நம்ம ரிப்பப்ளிக் ஆகிற வரைக்கும் ஒரு கவர்னர் ஜெனரல் இருப்பார், அது வேற. ஸோ ஹூ வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்டர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் 1858 அப்படின்னு கேட்டால் லார்ட் கேனிங். ஓகே, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா இன் 1858னா அதுவும் லார்ட் கேனிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்தியா வாஸ் மேட் டைரக்ட் பிரிட்டிஷ் காலனி. ஸோ சிவில் சர்வீஸ், ஓகே, சிவில் சர்வீஸை வந்து இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ வந்து சிவில் சர்வீஸ் வந்து இட் வாஸ் த்ரோன் ஓப்பன் டு ஆல் இண்டியன்ஸ், ஆக்ட் ஆஃப் 1853. ஓகே, 1853 தான் வந்து சிவில் சர்வீஸ் ஆக்ட் வந்து இட் வாஸ் த்ரோன் ஓப்பன் டு ஆல், அதாவது இந்தியன்ஸும் சிவில் சர்வீஸ் எழுதலாம் அப்படின்னு கொண்டு வந்து. ஸோ 1858ல அதை வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டியூஷனாக கொண்டு வரணும் அப்படின்னு இதில் பேசியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஸ்டான்லி. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா லார்ட் ஸ்டான்லி. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா லார்ட் கேனிங் பார்த்துருக்கோம். ஹூ வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் டியூரிங் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் பெஞ்சமின் டிஸ்ரேலி. ஓகே, பெஞ்சமின் டிஸ்ரேலி தான் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடக்கும்போது ஹி வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன். நெக்ஸ்ட்
இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. ஓகே, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவுன்சில் இதுக்கு முன்னாடி 4 பேர் இருந்தாங்கன்னு பார்த்துருக்கோம். ஒரு 5th மெம்பர் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் a 5th member was added. ஓகே, 5 மெம்பர்ஸ் எதை பார்ப்பாங்க அப்படின்னா ஹோம், மிலிட்டரி, லா, ரெவன்யூ அண்ட் ஃபினான்ஸ். ஓகே, ஸோ லா மெம்பர் எப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 1853 வந்து லா மெம்பர் வந்து அந்த கவுன்சில் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லா மெம்பர் வாஸ் லார்ட் மெக்காலே. ஓகேங்களா, இதே மாதிரி லார்ட் கேனிங் இன்ட்ரோடியூஸ் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, போர்ட்ஃபோலியோன்னா அமைச்சரவை. ஓகேங்களா, ஸோ மினிஸ்டர் ஆஃப் இன்டர்னல் அஃபேர்ஸ், ஸோ மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த போர்ட்ஃபோலியோ. ஓகே, ஸோ ஈச் மெம்பர் வாஸ் அசைன்ட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 5 மெம்பருக்கு 5 டிபார்ட்மெண்ட் அசைன் பண்ணுவோம். ஒருத்தர் ஹோம், military, law, revenue and finance. Okay, the portfolio system was introduced in which act பாத்தீங்கன்னா 1861. Okay, in the Indian Councils Act 1861, 91, அப்புறம் 1909, 1919, 1935 பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு ஸ்டேஜ்ல ஒன்று ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, 1861ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அண்ட் ஆர்டினன்சஸ். ஓகே, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அண்ட் ஆர்டினன்சஸ், இது ரெண்டு இதுல முக்கியம். ஓகே, 1861 ஆக்ட்ல ஞாபகம் வச்சுங்க, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அண்ட் ஆர்டினன்சஸ், பவர் டு இஷ்யூ ஆர்டினன்ஸ் பை த வைஸ்ராய். அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் கவுன்சில என்லார்ஜ் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க, 12 மெம்பர்ஸா இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் பீரியட் எவ்வளோ நாளுக்கு வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா 2 years. ஓகே, ஆஃப்டர் 2 years they will change. ஓகே, அட்லீஸ்ட் half ஆஃப் த அடிஷனல் மெம்பர்ஸ் வந்து இந்தியனா இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து லார்ட் கேனிங் வந்து 3 பேரை நாமினேட் பண்றாரு. ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா அண்ட் சர் தினகர் ராவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேர் பிரின்சஸ் ஆர் கிங்ஸ், தேர்ட் வந்து காமன் மேன் சர் பட்டம் வாங்கினவர். ஓகே, சர் பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ பிரிட்டிஷ் எம்பையருக்கு சர்வ் பண்ணவங்களுக்கு ஆர் அவங்களுக்கு வந்து பெருமை தேடித்தவங்க சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணாங்க 1862ல. ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா ஆர் சர் தினகர் ராவ். ஸோ கவர்னர் ஜெனரல் அதாவது வைஸ்ராய் ஹேட் த பவர் டு ப்ரொமல்கேட் ஆர்டினன்சஸ். ஓகே, ஸோ ஆர்டினன்சஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லா மேக் பண்ணும், அது வந்து ப்ராப்பராக வந்து லெஜிஸ்லேச்சர் மூலமா பாஸ் ஆகி ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து ஒரு ப்ராப்பர் லாவா இருக்கும். பட் ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்ன, லெஜிஸ்லேச்சர் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஸோ வைஸ்ராய் வந்து அவரே வந்து ஒரு ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்றாரு. ஓகே, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினன்ஸோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினன்ஸோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 6 months 6 weeks அப்படின்னு கொடுத்துருக்கோம். உங்க பாலிட்டி புக்ல பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஆஃப் அன் ஆர்டினன்ஸ் இஸ் 6 months and 6 weeks. அதாவது என்னன்னா, ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த 6 monthsக்குள்ள லெஜிஸ்லேச்சர் வந்து அதை ராட்டிஃபை பண்ணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபால வந்து அந்த ஆர்டினன்ஸை வந்து லாவா பாஸ் பண்ணும். ஓகே, அப்படி பாஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து எஃபெக்ட் போயிடும். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டினன்ஸை வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேட்கலன்னா, ஸோ ஆர்டினன்சஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் விச் ஆக்ட். ஓகே, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் 1773ல சென்ட்ரலைசேஷன் பவர் ஸ்டார்ட் ஆகி 1833ல பீக் வந்திருக்கு அப்படின்ட்டு. பட் இது வந்து அது ரிவர்ஸ் பண்ணுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த இட் ரிவர்ஸ் த சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, இட் ரிவர்ஸ் த சென்ட்ரலைசேஷன், ரிவர்ஸ் த சென்ட்ரலைசேஷன். ஓகே, ஸோ இட் ரிவர்ஸ் த சென்ட்ரலைசேஷன் அது எப்படி பண்ணுச்சு அப்படின்னா வந்து இட் ரெஸ்டோர் த பிரசிடென்சிஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பாம்பே பிரசிடென்சி. ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தோம் அந்த ஆக்ட் வந்து மெட்ராஸ் அண்ட் பாம்பே பிரசிடென்சியோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை ரிமூவ் பண்ணிச்சு, அவங்க லா மேக் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து மெட்ராஸ் அண்ட் பாம்பே பிரசிடென்சி லா மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை திரும்ப கொண்டு வந்துச்சு. ஓகே, ஸோ விச் ஆக்ட் ஸ்டார்டட் த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு கேட்டால் 1861. ஓகேங்களா, ஸோ விச் ஆக்ட் ஸ்டார்டட் த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா 1861. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசாக சில இது ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பெங்கால் இன் 1862, அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் 1886, பஞ்சாப் அண்ட் பர்மால 1897ல புதுசாக ப்ராவின்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஓகே, இந்த ஆக்ட் மூலமா. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 1861 ஆக்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து ஃபர்தராக வந்து ஒரு 1892 ஆக்ட், 1909, 1919 அண்ட் 1935 ஆக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாலேருந்து ஒரு கொஷின் வரும். ஓகே, தேங்க்யூ.